ஒரு பூந்தொட்டியில் நம்ம ஒரு விதை போடுறோம். அந்த விதை நல்லபடியாக முளைக்கணும் அப்படின்னா அந்த மண்ணும் செழிப்புடையதாக இருக்கணும், அந்த விதையும் கரெக்டானதாக இருக்கணும். என்ன மக்களே, நான் சொல்கிறது சரியா? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு டேட்டில் நம்மளோட நாட்டில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க தம்பதிகள் ரொம்ப அதிகம். ஏன் எனக்கு இன்னும் ஆகலை, ஏன் கன்சீவ் ஆகலை, நாங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறோம் அப்படியெல்லாம் சொல்லி. ஸோ மனம் துவண்டு போயிடாதீங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது உங்களுக்கு முடிவில்லைங்க. நீங்கள் செழிப்பான மண்ணும் செழிப்பாக இருக்கணும், விதையும் செழிப்பாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே நமக்கு முளைச்சல் வரும் இல்லையா? ஸோ மண் செழிப்பாக இருக்கணும்னா அந்த பெண்ணும் ஃபர்டைலாக இருக்கணும், விதை கரெக்டாக இருக்கணும்னா அந்த ஆணும் ஃபர்டைலாக இருக்கணும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி ஓடி ஆடுற வேலை இல்லாமல் எல்லாருமே கம்ப்யூட்டராக உட்காந்து வேலை பார்க்குறதும், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் யாரும் தோத்தி காட்டன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜீன்ஸ் பாலிஸ்டர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும், லைஃப் ஸ்டைலே மாறி போயிட்டு நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுலேருந்து நம்ம சைனீஸ் ஃபுட்டும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் ஜங்க் ஃபுட்ஸ்க்கும் நம்ம மாறினதும் தாங்க இது எல்லாமே காரணம். நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகி நம்ம அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணி மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேக் ஆஃப் எக்ஸசைசஸ் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நம்மளோட பெண்ணோட எக்கும் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு, ஆணோட ஸ்பெர்மும் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா மண்ணையும் உரமேற்றணும், விதையையும் சக்திசாலியாக மாற்றணும். ஸோ உங்களுக்கு நேச்சுரலி கன்சீவ் ஆக ஆசைன்னா நீங்கள் டிடிசி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் ப்ளஸ் டயட் பிளான்ஸ் ப்ளஸ் கவுன்சிலிங் தர நான் ரெடியாக இருக்கேன். இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.